வெல்கம் டு புஷ்பாவின் மாடித் தோட்டம். இன்றைக்கி நம்ம மாடித் தோட்டத்தில் ஒரு சில காய் அறுவடை பண்ணிக்கலாம். பூக்கள், காய்கள் அறுவடை பண்ண போகிறோம். இந்த கத்திரிக்காய் பாருங்கள், கொட்டாம்பட்டி வரி கத்திரின்னு சொல்லிட்டு இதுக்கு இந்த ரகத்துக்கு பேர். நல்ல சைஸுங்க இந்த கத்திரி. 2 காய் போதும் ஒரு ஃபேமிலிக்கு சமைக்கிறதுக்கு. அந்தளவு பெரிய காய், சிங்கிள் காய்ச்சாலும் பெரிய காய் காய்க்குது. ஃபஸ்ட்டு காய் செடிக்கு. அதே மாதிரி அசாம் ஊசி வெண்டை, இந்த வெண்டைக்கு பேர். அது 4 8 பட்டை வெண்டை. அது இப்போ செகண்ட் டைம் காய் வச்சிருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு அறுவடை முடித்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் காய் வச்சிட்ருக்கு. 2 ரகம் வெண்டை செடியுமே செகண்ட் டைம் இப்போ காய் வச்சிட்ருக்கு. அடுத்து அது ஒரு அசாம் ஊசி வெண்டை தான். 3 செடி இருக்குது. இப்போ 3 செடியிலையும் காய் வச்சிருக்கு. கொஞ்சம் பெரிய சாவல், சின்ன சின்ன காயை தான் இருந்துச்சு. அதுக்குள்ளே முத்திருச்சு. அது ஏன்னா மறுபடியும் துளிர் எடுக்குது இல்லைங்களா. இது ஒரு சாமந்தி செடி, குட்டி செடி. அதில் சும்மா சொருவி வச்சேன். செடி பிச்சுக்கினது. மற்ற பெரிய செடியிலேருந்து சின்ன பீஸ் கட் ஆயிடுச்சு. அதை எடுத்து அங்கே சொருவி வச்சேன். அவ்வளோ ஸ்ட்ராங்காக வளர்ந்து வந்துருச்சு அந்த செடி. இதோட ஒரு 4-5 பூ பறிச்சிருக்கேன் அந்த குட்டிலேயே. சரியான கலர். இது டார்க் ரோஸ் கலர். இந்த கத்திரி பாருங்க, இந்த கத்திரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கத்திரியாக இருக்குது. இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த கத்திரிக்காவை. நான் ஃபஸ்ட்டில் இது காய்க்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு டிசீஸ் இருக்குது போல இருக்கு அதுக்கு, அதனால இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சேன் நான். ஆனால் அந்த கத்திரியோட ரகமே அப்படி தான் இருக்குது. மொத்த காயும் இது இருக்குது. கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 10 செடிக்கு இருக்குது. இதை விற்றவங்க பிளாக் பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு சீடு விற்றாங்க. ஒரு பெரிய சீட் செல்லர் தான் அவங்க. பிளாக் பியூட்டின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. கடைசியில் போட்டு நானும் பிளாக் பியூட்டியை பறிக்கணும்னு சொல்லிட்டு ஆசையாக போட்டு இது பண்ணாக்கா இந்த மாதிரி ஒரு கத்திரி செடி வந்திருக்கு. அது ஃபுல்லாக சீட்ஸு தான் இருக்குது அந்த காயில். இந்த பச்சை கத்திரி கொத்து கொத்தாக காய்க்குது அந்த செடி. இது சிங்கிளாக காய்க்குது. இப்போ பறிச்சேன்னா அதுக்கு முன்னாடி பறித்த 2 காயும் கொத்தாக காய்க்கிற செடி அது. அடுத்து இது புது செடி. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அந்த காய் வச்சுருக்கு. கொட்டாம்பட்டி வரி கத்திரி தான். அது எந்த அளவுக்கு வச்சுருக்கு பாருங்க. காரணம், அந்த செடி இருக்கிற இடத்துல அந்த தொட்டியில் நிறைய செடிங்க இருக்குது. எகிப்து கீரை செடி, அப்புறம் சுண்டைக்காய் செடி அதெல்லாம் இருக்குது. முக்கியமாக தானாக முளைச்ச தக்காளி செடியில் அருமையான தக்காளி பழம் கொடுக்குது பாருங்கள். இன்னும் கூட பறித்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 கிலோ தக்காளி ஆட்டம் பறித்து வச்சுருக்கேன் நான். சரியான கலரு. நம்ம கிச்சன் வேஸ்ட்டில் இருந்து தானி முளைச்சி வந்த செடி அது. அந்த கத்திரி பாருங்க.
கொட்டி அடியில் போயிட்டு காய்ச்சிட்ருக்கு. அது ஒரு டிஃப்ரெண்ட் ரகமாக இருக்குது. இது எங்கிட்ட மட்டும்தான் இப்படி காய்க்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு நினச்சேன். பார்த்தா எனக்கு சீட் கொடுத்த மற்றவங்களும் இதே மாதிரி தான் காய் பறித்து வச்சுருக்காங்க. அதோட அது எந்த ஊர் ரகம்ன்ட்டு தெரியல. அப்புறம் கஸ்தூரி வெண்டை, இது ஒரு சிறந்த வெண்டைக்காய்ங்க. அது பாட்டு காய் வச்சுக்கிட்டே இருக்குதுங்க. துளிர் வந்துக்கிட்டே இருக்குது, பூ வைக்குது, காய் வைக்குது. சரியான ஸ்மார்ட்டுங்க அந்த செடி. இது கஸ்தூரி வெண்டைன்ட்டு எனக்கு தெரியாது. வெண்டைக்காய் செடின்ட்டு மற்ற செடிங்கள்ன்ற மாதிரி அதையும் நட்டு வச்சேன். மற்றபடி அவங்க வேணும் தக்காளி செடி காய் வேணும்னு சொன்னாங்களுங்க. இங்கே பாருங்க, அகத்திக்கீரை நட்டு வச்சுருந்தாங்க. சும்மா 3 விதை கிடச்சிது. அதை போட்டதுக்கு ஒரு செடி எனக்கு நின்றுச்சு. அந்த ஒரு செடியில் ஃபஸ்ட்டு சீடு எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் நிறைய சீடு விட்டாச்சு, காஞ்சி வச்சு பறிச்சாச்சு. சீட்ஸ் பூ பறித்து சமைக்கலாம். எந்த காய் சமைக்கிறோமோ அந்த காயில் கடைசியாக முடிக்கிற டைமுக்கு, குழம்பு ஆஃப் பண்ணுற டைமுக்கு இந்த அகத்தி பூவை துண்டு துண்டாக கட் பண்ணி அந்த நடுவில் ஒரு நரம்பு இருக்கும், அதை எடுத்துட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி அந்த சமையல் போட்டு சும்மா ஒரு பெரட்டி விட்டோம்னாவே வெந்துடுது. இந்த மிளகாய், அது காஷ்மீரி மிளகாய் 1 கிடச்சிது. இப்போது இன்னும் பிஞ்சி நிறைய இருக்குது. இது லென்த்தி அவரைக்காய், இது பெல்ட் அவரை. சரியாக வளரல, கொஞ்சம் பூச்சிங்க தொல்லை ஜாஸ்தி வந்துடுச்சு. அதனால் ரொம்ப சின்ன காயை தான் வச்சுருக்கு. நான் விதைக்கு அற்புதமாக எடுத்துட்டேன். சின்ன பெரிய காய் இருக்கும்போது விதைக்கு எடுத்துட்டேன் நான். அதுக்கடுத்து பிரண்டை வளர்ந்துருக்கு. அதை ஒரு நாளைக்கு பறித்து சமைக்கணும். முல்லை பூ வந்திருக்கு, ஒரு 10 பூ அப்படி வந்துடுது. சாமி போட்டோக்கிட்ட வச்சிடலாம், வாசனைக்கு பறிச்சுட்டு போயிட்டு அப்படி வச்சிடுறது. இப்போது செடிங்களில் கவாத்து பண்ணி வைக்கணும். February மாதத்தில் கவாத்து பண்ணி விட்டோம்னா சூப்பராக மார்ச், ஏப்ரல், மே அதில் பூ வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். செய்யணும். இது தக்காளி, கொடி தக்காளி அருமையாக இருக்குது. காய் வச்சு பறிச்சுட்டேன் பிஃபோராகவே 2 தக்காளி. அடுத்த காய் சீக்கிரம் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிட்டேன். ஒரு நல்ல தக்காளி செடிங்க அது. எல்லா தக்காளியும் சீட்ஸு போட்டு நெக்ஸ்ட் டைமும் வளர்க்கணும். இது லைபீரியன் தக்காளி. இந்த அழகாக பூத்துருக்கு பாருங்க, லைபீரியன் தக்காளி சூப்பராக இருக்குது. செம்ம. அந்த சீட்ஸ் கம்மியாக இருக்கும், சதை தான் நிறைய இருக்கும் அந்த தக்காளியில்.
அப்படி தான் ஒரு தக்காளி நமக்கு தேவை. நாட்டு மதனப்பள்ளி தக்காளின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, அது மாதிரி கொஞ்சம் இந்த தக்காளியோட டேஸ்ட் அப்படி இருக்குது. நல்ல புளிப்பும் இருக்குது. அந்த தக்காளியோட ஃப்ளேவர் சின்ன சின்னதாக போட்டாலும் அந்த தக்காளியோட ஃப்ளேவர் நல்லா தெரியுது. அது காசி தக்காளி இப்போ பறிச்சது. ஏதோ செடிக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு போல இருக்கு. சரியாக காய் பிடிக்க மாட்டேன்து. ஒரு டிஃப்ரெண்ட்டாக பூச்சி அடித்த காய் மாதிரி வருது. அடுத்து ஃபஸ்ட் டைம் பாவக்காய் பறிக்கிறேன். இந்த செடியில் போட்டது தான் நான் போட்டேன். ஏற்கனவே செடி இருந்துச்சு, அதில் சீட்ஸு பழுத்துச்சு. அந்த விதையை எடுத்து அப்படியே அங்கே போட்டு விட்டுட்டேன். இப்போது அழகாக வந்திருக்கு. இது குருவித்தலை பாவக்காவும் அதுக்கு பேர். அந்த மூக்கு அந்த காயெல்லாம் அப்படி இருக்குல்ல, அதுக்கு அப்படி சொல்கிறாங்க போல, குருவித்தலை பாவக்காய் அப்படின்ட்டு. ஆனால் சரியாக காய் வைக்கிதுங்க. நம்ம நீட்டாக காய் வைக்கிதுன்னு சொல்லிட்டு ஒரு செடியை போட்டுட்டு எப்போ பிஞ்சு வைக்கும் காய் வைக்கும்னு வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கிறது தவிர இது சூப்பராக காய் வைக்கிது. நல்லா பெரிய கொத்து கொத்தாக ஒரு எனக்கு ஒரு காய் வைக்கிது. இது அடுத்து தட்டு நிறைஞ்சு போச்சு. அவரைக்காய் பறிக்கலாம். பால் அவரை, அது ஒரு சிறந்த செடிங்க, அவரை செடி. இந்த பூ ஒரு 3 பூ இருக்குது. அது பறித்தா தான் அடுத்த பூ கொஞ்சம் நல்லா வளரும்னு சொல்லிட்டு பறிச்சிடுறது. நான் சும்மா கிட்ட வேஸ்ட்டாக தானே போகுது. அடுத்து பால் அவரைக்காய் நிறைய வச்சுருக்கேன். அது கொஞ்சம் பறிச்சுக்கிறேன். நல்லா இருக்கு அந்த காய், டேஸ்ட் சூப்பராக இருக்குது. ஒரு சில காய் ஒரு அவரையோட ஒரு ஸ்மெல் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த காயில் அப்படி கிடையாது. ஒரு மிடில் சாதாரண காய் மாதிரி டேஸ்ட்டு வாசனை எல்லாமே பிடிக்கும் எனக்கு. அந்தளவுக்கு இருக்குது இந்த காய். மற்ற காய் அவரைக்காயிலேயே வேறு காய்கள்லாம் பயங்கர ஸ்மெல் அடிக்கும். அது போய் பறிக்கும்போது சமைச்சாலும் அந்த ஸ்மெல் இருக்கும். இந்த காய்க்கு அது இல்லை. காயும் நிறைய பிடிக்குது. நெக்ஸ்ட் டைம் இதுதான் போட போகிறேன் நான். அதுக்கு குறையே இப்போது கொடி படுறதுக்கு கொஞ்சம் வசதியான இடம் கிடைக்கல. அதுதான் அதுக்கு பெரிய குறைபாடாக போச்சு. நெக்ஸ்ட் டைம் அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு போடுவோம். செடி கொடி படற மாதிரி எட்ட மாட்டேங்குது, ஹைட்டாக போய் காய்ச்சிக்குது. அவரை செடியோட கேரக்டரே தான். ஆளுக்கு எட்டாதபடி ஹைட்டாக போய் காய்க்கும். பிங்க் கலர் பூ வைக்கிது. இது ஒவ்வொரு செடியும் இந்த பூக்கள் நட்டு பச்சை கலர் காய்க்கு ஒயிட்டாக வைக்கிது பூ. இன்னொரு கோழி பச்சைக்கு சாண்டில் கலர் பூ வைக்கிது. இதுங்களுக்கெல்லாம் பிங்க் கலர் பூ. இதுக்கும் பிங்க் கலரு, ப்ரௌன் கோழி அவரைக்கும் பிங்க் கலரு. இன்னும் ஒரு அதிசயம் இருக்குது இந்த செடிங்கிட்ட. தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இது போல் பூச்செடி, காய்கறி செடி, பழச்செடி எல்லாம் வச்சு வளருங்க.
வீட்டுக்கு தேவையான கீரை, காய், பூக்கள் எல்லாத்தையும் நம்ம வீட்டில் இருந்து பறிச்சுக்கலாம். மல்பெரி செடி இப்போ தான் காய் பிடிச்சிருக்குது. அது சூப்பராக இருக்குது. ஓகே, பூ பறிச்சாச்சு, மல்லிகைப்பூ. இது வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் சமையலுக்கு தேவையான காய் கிடச்சிருச்சு. ஓகே.